J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 4 at Flourish and Blots. ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டது. அதேதான் அந்த சூனியக்காரிக்கும். அதனால அவங்க கையில வச்சிருந்த விரல் நகங்கள் எல்லாம் அவங்கள சுத்தி செதறி விழுந்தது. ஹாக்வர்ட்ஸ் கேம் கீப்பர் ஹாக்ரிட் அவங்கள நோக்கி வேகமா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அவரோட பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு ஏத்த வகையில அந்த சூனியக்காரி சத்தமா ஏதோ சபிக்க ஆரம்பிச்சாங்க. ஹாக்ரிடோட அடர்த்தியான தாடி மீசைக்கு நடுவுல கருவண்டு போல இருந்த அவரோட கண்கள் பிரகாசமா தெரிஞ்சது. ஹாக்ரிட் அப்படின்னு சொன்னபடியே ஹாரி நிம்மதி பெருமூச்சோட உடம்ப தளர்த்தி கீழே குனிஞ்சான். நான் ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி தொலைஞ்சு போயிட்டேன். ஹாக்ரிட் ஹாரியோட சட்ட காலரை பிடிச்சு அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து வேகமா இழுத்ததுல அவங்க கையில வச்சிருந்த ட்ரேயும் போய் செதறி தரையில விழுந்தது. பிரகாசமான சூரிய வெளிச்சத்துல வளைஞ்சு நெளிஞ்சு போன அந்த கடைவீதியை கடந்து போற வர அந்த சூனியக்காரியோட கூச்சல் சத்தம் அவங்க காதுல விழுந்தது. ஹாரிக்கு பரிச்சயமான ஸ்னோ ஒயிட் மார்பிள் பில்டிங் தூரத்துல கண்ணுக்கு தெரிஞ்சது. கிரிங்காட்ஸ் பேங்க் தான் அது. ஹாக்ரிட் அவனை வழி நடத்தி டைகோன் ஆலிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. நீ ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்க அப்படின்னு உருமுனபடியே ஹாக்ரிட் ஹாரி மேல இருந்த கரியையும் சாம்பலையும் வேகமா தட்டி விட்டதுல அவன் ஒரு மருந்து பொருட்கள் விற்கிற கடைக்கு வெளியில இருந்த டிராகன் எரு பேரல்ல கிட்டத்தட்ட மோதிக்கிட்டான். பதுங்கி பதுங்கி நாக்டன் ஆலிக்குள்ள போய்கிட்டு இருக்க. அது எவ்வளவு ஒரு மோசமான இடம் தெரியுமா? நீ யாரு கண்ணையாவது சிக்கி இருந்தா ஹாரி? ஆமா, எனக்கும் அது தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொன்னபடியே ஹாரி ஹாக்ரிட் கிட்ட மேல ஒட்டியிருக்க கரியை தட்டி விடுறதுக்கு ஏத்த வகையில தலைய குனிஞ்சு நின்னான். நான் தான் சொல்றேன்ல, நான் தொலைஞ்சு போயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்கூல் கேபேஜஸை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ளஷ் ஈட்டிங் ஸ்லக்ஸுக்கு மருந்து வாங்க வந்தேன் அப்படின்னு ஹாக்ரிட் உருமுனபடியே சொன்னாரு. நீ தானாவா அங்க வந்து சேர்ந்த? இல்ல, நான் வீஸ்லிஸ் கூட தான் தங்கி இருக்கேன். ஆனா எதிர்பாராத வகையில அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஹாரி விளக்கி சொன்னான். முதல்ல நான் அவங்கள போய் தேடணும். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்கதான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீ ஏன் நான் அனுப்பின கடிதத்துக்கு பதிலே அனுப்பல அப்படின்னு ஹாக்ரிட் கேட்டாரு. பிரம்மாண்டமான ஹாக்ரிடோட நடை வேகத்துக்கு ஈடு கொடுக்க ஹாரி அவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். ஹாரி அவர்கிட்ட டாபிய பத்தியும் அதனால டர்ஸ்லிஸ் அவனுக்கு கொடுத்த தண்டனைய பத்தியும் விளக்கி சொன்னான். இந்த மக்கிள்ஸே இப்படிதான் அப்படின்னு உரிமைக்கிட்டு இருந்த ஹாக்ரிட் எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்பவே ஹாரி ஹாரி இங்க பாரு. ஹாரி அண்ணாந்து பார்த்தான். ஹெர்மாயினி கிரேஞ்சர் கிரிங்காட்ஸோட மேல் படியில நின்னுக்கிட்டு இருந்தா. அவங்கள சந்திக்க வேகமா கீழே ஓடி வந்ததுல அவளோட அடர்த்தியான பழுப்பு நிற முடி அவ பின்னாடி பறந்துட்டு இருந்தது. என்னாச்சு உன் கண்ணாடிக்கு? ஹலோ ஹாக்ரிட், உங்க 2 பேரையும் திரும்ப இங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாரி, நீயும் கிரிங்காட்ஸ்குள்ள வரியா என்ன? நான் எவ்வளோ சீக்கிரம் வீஸ்லிஸை கண்டுபிடிக்கிறனோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன். அப்ப நீ அதுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் அகலமா சிரிச்சாரு. ஹாரியும் ஹெர்மாயினியும் சுத்தி முத்தி பார்த்தாங்க. தெருவோட கும்பலுக்கு நடுவுல ரான், ஃப்ரெட், ஜார்ஜ், பர்சி அண்ட் மிஸ்டர் வீஸ்லி எல்லாரும் வேகமா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் வீஸ்லி மூச்சு வாங்கினபடியே ஹாரி, நீ ஒரு கிரேட் தான் தாண்டி போயிருப்பேன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னபடியே பளபளப்பா இருந்த அவரோட வழுக்கையை தொடச்சு விட்டுக்கிட்டாரு. மாலி ரொம்பவே பதறி போயிட்டா. இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. சரி, நீ எங்கிருந்து வெளியில வந்த அப்படின்னு ரான் அவசரமா கேட்டான். நாக்டன் ஆலி அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப வெறுப்பா பதில் சொன்னாரு. பிரில்லியன்ட் அப்படின்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சேர்ந்தபடி சொன்னாங்க. எங்களை யாருமே அங்க அனுமதிச்சதில்ல அப்படின்னு ரான் கொஞ்சம் ஏக்கமா பொறாமையா சொன்னான். அங்க போகணும்லாம் யாராவது நினைப்பாங்களா அப்படின்னு ஹாக்ரிட் உருமுனாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லி பாஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரு கையில ஹேண்ட்பேக் கண்ணா பின்னான்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஜின்னி அவங்கள ஒட்டினபடி நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஓ ஹாரி, ஓ மை டியர், எங்கேயாவது நீ தொலைஞ்சு போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? மூச்சு வாங்கினபடியே ஒரு பெரிய துணியை அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து வெளியே எடுத்து ஹாக்ரிடால சமாளிக்க முடியாம போன மிச்ச மீதி கரியெல்லாம் ஹாரி மேல இருந்து தட்டி விட்டு தொடச்சுக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் வீஸ்லி ஹாரியோட கண்ணாடி அவன் கிட்ட இருந்து வாங்கி அவரோட மந்திர கோலால ஒரு தடவை தட்டினதும் புத்தம் புதுசா மாறின கண்ணாடியை அவன் கிட்ட திருப்பி கொடுத்தாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லி ஹாக்ரிடோட கையை பிடிச்சு நல்ல வேளை நீங்க அந்த நாக்டன் ஆலியில இருந்து அவனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஹாக்வர்ட்ஸ்ல திரும்ப சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் கிளம்பினாரு. அவரோட தலையும் தோலும் அந்த தெருவுல நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டத்தை விட ரொம்பவே உயரமா தனிச்சு தெரிஞ்சது. கிரிங்காட்ஸ் படிக்கட்டுகள்ல ஏறினபடியே ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட நான் பாகினன்பர்க்ஸ்ல யாரை பார்த்தேன் தெரியுமா? மால்ஃபாயையும் அவனோட அப்பாவையும். அப்படியா? லூசியஸ் மால்ஃபாய் அங்க ஏதாவது வாங்கினாரா அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி வேகமா அவங்க பின்னாடி இருந்து கேட்டாரு. இல்ல, அவர் அங்க விற்கிறதுக்காக வந்தாரு. அப்ப அவருக்கு கவலை இருக்கு அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி நிறைவடையாத சந்தோஷத்தோட சொன்னாரு. ஓ, அப்ப லூசியஸ் மால்ஃபாய் கிட்ட எனக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கு இருக்கும் போலவே.
கவனமா இருங்க ஆர்த்தர் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி வேகமா சொன்னப்போ பேங்கோட கதவை ஒட்டி நின்னுக்கிட்டு இருந்த ஒரு காப்ளின் அவங்களுக்கு தலை வணங்கி வழி காமிச்சது. அந்த குடும்ப பிரச்சனையில ஆழம் தெரியாம காலை விடாதீங்க. அப்போ நீ என்ன லூசியஸ் மேல்ஃபாய்க்கு இணையானவனா நினைக்கலையா அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி கோவமா கேட்ட அதே நிமிஷமே கவுண்டரை ஒட்டி ரொம்ப பதட்டமா நின்னுக்கிட்டு இருந்த ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸை பார்த்ததும் அவரோட கவனம் திசை திரும்பிச்சு. அந்த பிரம்மாண்டமான மார்பிள் ஹாலோட நீளத்துக்கே அந்த கவுண்டர் நீண்டு இருந்தது. ஹெர்மாயினி அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க 2 பேரும் மகள்ஸ் இல்ல அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி ரொம்ப சந்தோஷமா கேட்டாரு. நம்ம நிச்சயமா ஒரு ட்ரிங்க்ஸ்ல சந்திக்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, மகள் மணி மாத்திக்கிட்டு இருக்கீங்களா? மாலி இங்க பாரு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா மிஸ்டர் கிரேஞ்சர் கையில இருந்த 10 பவுண்ட் நோட்ஸை சுட்டி காமிச்சாரு. சரி, கொஞ்ச நேரத்துல திரும்பியும் பார்ப்போம் அப்படின்னு ரான் ஹெர்மாயினி கிட்ட சொன்னதும் வீஸ்லிஸும் ஹாரியும் இன்னொரு கிரிங்காட்ஸ் காப்ளின் கூட அண்டர் கிரவுண்ட் வால்ஸை நோக்கி கிளம்புனாங்க. காப்ளின் ஓட்டக்கூடிய கார்ட்ஸ்ல ஏறி மினியேச்சர் ட்ரெயின் ட்ராக் வழியா பேங்கோட நிலத்தடி சுரங்கத்துல நுழைஞ்சு வால்ஸ் அடைஞ்சாங்க. ரொம்ப வேகமா ஆபத்தான முறையில பயணம் பண்ணி வீஸ்லிஸ் வால்ட் அடைஞ்சப்ப ஹாரி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஆனா அதை திறந்ததுமே நாக்டன் ஆலியில இருந்ததை விட ரொம்ப மோசமான பயங்கரமான ஒரு உணர்வு அவனுக்கு வந்தது. அங்க ரொம்பவே சின்னதா ஒரு வெள்ளி காசு குவியலும் ஒரே ஒரு தங்க காசும் இருந்தது. ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருந்த மிஸ்ஸஸ் வீஸ்லி மொத்தத்தையும் வழிச்சு அவங்க ஹேண்ட்பேக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. தன்னோட வால்ட்டை அடைஞ்சப்போ ஹாரியோட பயங்கரமான உணர்வு இன்னும் மோசம் அடைஞ்சிச்சு. அவங்க பார்வையில இருந்து தன்னோட வால்ட்டை மறைக்கிறதுக்கு கூட ஹாரி முயற்சி பண்ணினான். அவசரமா காயின்ஸ் எடுத்து தன்னோட லெதர் பேக்குள்ள போட்டுக்கிட்டான். மார்பிள் படிக்கட்டுகள் வழியா வெளியே வந்தப்போ எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க. பர்சி புதுசா குவில் வாங்கணும்னு முணுமுணுத்தான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களோட ஹாக்வர்ட்ஸ் ஃப்ரெண்ட் லே ஜார்டனை சந்திச்சாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லியும் ஜென்னியும் செகண்ட் ஹேண்ட் ரோப் ஷாப்க்கு போனாங்க. மிஸ்டர் வீஸ்லி கிரேஞ்சர்ஸை கூட்டிக்கிட்டு லீக்கி கால்ரனுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்க போனாரு. சரி, நாம எல்லாரும் சரியா 1 மணி நேரத்துல ஃப்ளாரிஷ் அண்ட் பிளாட்ஸ்ல உங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக திரும்ப சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னியை கூட்டிட்டு கிளம்புனாங்க. அப்புறம் நாக்டன் ஆலி பக்கம் எதுவும் கால் போச்சு அப்படின்னு ட்வின்ஸை பார்த்து சத்தமா கத்துனதும் அவனுங்க 2 பேரும் பயந்து பின்வாங்கினானுங்க. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேரும் வளைஞ்சு போன கரடு முரடான அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஹாரியோட பாக்கெட்ல ரொம்ப உற்சாகமா சலசலத்துக்கிட்டு இருந்த கோல்ட், சில்வர் அண்ட் பிரான்ஸ் காயின்ஸ் எல்லாம் செலவு பண்ண சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தது. அதனால அவன் 3 லார்ஜ் ஸ்ட்ராபெரி அண்ட் பீனட் பட்டர் ஐஸ்கிரீம் வாங்கினான். அதை ரொம்ப சந்தோஷமா சத்தமா உறிஞ்சு சாப்பிட்டபடியே அந்த தெருவுல உலாவ ஆரம்பிச்சாங்க. கண்கவர் கடைகளை அதோட ஜன்னல் வழியா பார்த்தபடியே நடந்தாங்க. பக்கத்துல இருந்த கடையோட கதவுக்குள்ள இங்க் அண்ட் பார்ச்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக ஹெர்மாயினி வந்து கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போற வர குவாலிட்டி குவிடிச் சப்ளைஸ் கடையோட ஜன்னல் வழியா ஃபுல் செட் ஆஃப் சட்லி கெனான் ரோப்ஸை ரான் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான். கேம்பிள் அண்ட் ஜேப்ஸ் விசார்டிங் ஜோக் ஷாப்ல ஃப்ரெட், ஜார்ஜ் அண்ட் லே ஜார்டனை சந்திச்சாங்க. அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஃபேபுலஸ் வெட் ஸ்டார்ட் அண்ட் நோ ஹிட் ஃபயர் ஒர்க்ஸை அதிகமான அளவுல வாங்கி அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட உடஞ்சு போன வான்ஸும் வளைஞ்சு நெளிஞ்சு போன பித்தளை ஸ்கேல்ஸும் போஷன் கரையாலேயே முழுகி போய் தொங்கிக்கிட்டு இருந்த பழைய கிளாக்ஸுமா இருந்த ஒரு குட்டி பழைய பொருள் விற்கிற கடையில பர்சிய பார்த்தாங்க. பர்ஃபெக்ட்ஸ் ஹூ கெயின் பவர் அப்படின்ற போரிங்கான ஒரு டைட்டில்ல இருந்த ஒரு குட்டி புக்ல முழுகி போய் நின்னுகிட்டு இருந்தான். A study of Hogwarts perfects and their later career அப்படின்னு அந்த புக்கோட பேக் கவர்ல எழுதி இருந்ததை ரான் சத்தமா படிச்சான். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் போலயே, தள்ளிப்போ அப்படின்னு பர்சி சீறினதும் நிச்சயமா. அவன் ரொம்பவே ஆம்பிஷியஸ். பர்சி இப்பவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டான். அவன் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக் ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு ரான் ஹாரி அண்ட் ஹெர்மாயினி கிட்ட சன்னமான குரல்ல சொன்னபடியே பர்சியை நிம்மதியா அந்த புக்கோட விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க. சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ளாரிஷ் அண்ட் பிளாட்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த புக் ஷாப்பை நோக்கி நடந்தது அவங்க மட்டும் தாங்கிற மாதிரி தெரியல. அவங்க அந்த கடையை வந்து அடைஞ்சப்போ ஆச்சரியப்படுற விதமா ஒரு பெரிய கும்பல் கதவுக்குள்ள நுழையணுங்கிற முனைப்போட அலமோதிக்கிட்டு இருந்தது.